லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மகா கணம் பொருந்திய தியோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அதை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா எழுதின நற்செய்தி நூலுடைய அறிமுகமாக கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். புதிய ஏற்பாட்டில் 400 வருட இடைவெளிக்கு பிற்பாடு, பழைய ஏற்பாட்டின் மல்கியா புஸ்தகத்திற்கு பிற்பாடு 400 வருடங்கள் இடைப்பட்ட காலத்திற்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகன் மூலமாக முதலாக கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே பேச ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எதிர்பார்த்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கான காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு, புதிய ஏற்பாட்டிலே அதை நிறைவேறுதலாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதை தான் நாம் சுவிசேஷமாக நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் என்று சொல்லப்படும் பொழுது திரித்துவ ஒரே தேவன், திரித்துவராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான கடவுள், திரித்துவத்தினுடைய 2வது நபர் இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவத்தை போக்கும்படியாக கடவுளாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பாவம் இல்லாதவராக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு மறுபடியுமாக வருகிறார் என்கின்ற அந்த செய்தி நற்செய்தியாக இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மனிதன் கடவுளை விட்டு தூரம் போனார். மனிதன் கடவுளினுடைய சாயலிலே படைக்கப்பட்டவன் தேவ சாயலை இழந்து நரகத்துக்குரியவனாக மாறி போனவனை கடவுள் மீட்கும்படியாக தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதான் நற்செய்தி என்று நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி 4 சுவிசேஷங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். 4 சுவிசேஷங்கள். அதுல 3வது சுவிசேஷத்தை தான் நம்ம பார்ப்போம். இது புதிய ஏற்பாட்டில் 3வது புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த வேதாகமத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த லூக்கா நற்செய்தி நூல் மட்டும்தான் புறஜாதியான ஒரு மனிதனால் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சுவிசேஷத்தினுடைய சாராம்சம், முக்கியத்துவத்தை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இது யார் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தினுடைய தலைப்பிலே நாம் பார்க்கிறோம் லூக்கா. இந்த லூக்காவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் இவரை ஒரு மருத்துவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை எப்படி இவர் மருத்துவர்னு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதினுடைய அடிப்படையில தான் இவர் மருத்துவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டுல மிக முக்கியமான காரியங்கள், சாராம்சங்கள் எல்லாம் இதுல தான் பார்க்க முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லூக்கால 24 அதிகாரங்களும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 28 அதிகாரங்களும், கிட்டத்தட்ட 52 அதிகாரங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு புஸ்தகமாக லூக்கா எழுதினதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதாத அநேக காரியங்கள், சொல்லப்படாத காரியங்கள் அதிகமாக இந்த லூக்காவிலே நாம் பார்க்க முடியும். இந்த லூக்கா சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 60 வருட கால சரித்திரம் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 60 வருட கால சரித்திரம் யோவான் ஸ்நானகன் முதல் ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைப்பட்டு போகும் காலம் வரைக்கும் உள்ள நீண்ட ஒரு பகுதியை இதிலே நாம் பார்த்தோம். வேற யாரும் இவ்வளவு பெரிய விளக்கமான காரியங்களை நாம் பார்க்க முடியாது. இதில் அநேக ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாம நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல் 24 அதிகாரங்கள்ல லூக்கா தன்னை யாருன்னே சொல்லவே இல்லை.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு நாங்கள் என்கின்ற ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகின்றார். அதுலயும் கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னை யார், தன்னுடைய பெயர் என்ன என்பதை கூட அவர் தனது 2 புஸ்தகங்களிலும், அதாவது லூக்காவிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் கூட தன்னை யார் என்றே சொல்லவில்லை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகின்றார். தன்னை யாருன்னு கூட அது சொல்ல வரல. அவருடைய எழுதின முக்கிய கருசனை நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பட்சத்துல, இயேசு கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்துவது மட்டுமே அவருடைய லக்காக, நோக்கமாக, லட்சியமாக, ஆசையாக, விருப்பமாக காணப்படுகிறது. வேற எதுவுமே கிடையவே கிடையாது. யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், இயேசு கிறிஸ்துவ சொல்றப்ப அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே இந்த லூக்காவும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவே எல்லாம் என்று தனது சுவிசேஷத்திலும் தனது சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் கொடுக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்துல எழுதின காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய முடிவு வரை அது போதுமானதாக காணப்படுகிறது. அவ்வளவு காரியங்களை இந்த லூக்கா தனது புஸ்தகங்களிலே சொல்லுகின்றார். இந்த மனுஷனுடைய நோக்கத்தை, இந்த மனுஷனை குறித்து நான் சிந்திச்சு பார்க்கிறப்ப, எப்படி ஒரு மனுஷன் தன்னை யாருமே சொல்லாம தனது நோக்கத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு வருகிறாருங்கிற பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு மனுஷன் எதை செஞ்சாலும் சரி, நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்ட நாட்கள்ல வேதாகமத்துல பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் தன்னை யாருன்னே கூட சொல்வதற்கு முன்வராம தான் சொல்லுகின்ற நபர் ஒருவரே முக்கியமானவர் என்கின்ற அந்த கரிசனையோடு இருக்கிறத பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இன்றைக்கு நவீன கால ஊழியங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரியங்கள்லாம் பார்க்கிறப்ப மனுஷனை முதன்மைப்படுத்துகின்ற காரியங்கள் எல்லா இடத்துல நீங்க பார்க்கலாம். என்னோட கடவுள் பேசுறார், நான் கடவுளை பார்த்தேன், என்னுடைய ஊழியங்கள் நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய அந்த பிளக்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதுல தன்னுடைய படத்தை போடுறாங்க, யாரு பேசுற, என்ன பேசுற. ஆனா வேதாகமத்துல பார்க்கும் பொழுது அந்த வேதாகம எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளை மட்டுமே உயர்த்துகின்றார்கள். திருச்சபையினுடைய அடிப்படை நோக்கமோ சாராம்சமோ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவது, கிறிஸ்துவை உயர்த்துவது, இதுதான் முக்கியமான ஒரு காரணம். வேற எதுவுமே இருக்கவே கூடாது. திருச்சபையில கூட பேசுறப்ப கூட எந்த மனுஷ பெருமைகளுக்கும் பேசுவதற்கு இடமே கிடையாது. திருச்சபையில ஒரே ஒருத்தர் மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லா கணமும் மகிமையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரியது, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த லூக்காவினுடைய அந்த புஸ்தகங்களினுடைய 2 புஸ்தகங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அதுல கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் ஒரு திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்கணும். எதிர்காலத்துல சந்ததியாக நீங்க வரப்போகிற நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய அடிப்படை இருதயத்தினுடைய வாஞ்சியாகவும் ஆசையாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பங்களிலும் கூட நீங்க இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தணும். உங்களுடைய தனி வாழ்விலும் கூட கிறிஸ்துவை முதன்மைப்படுத்த வேண்டும். வேற எதுவுமே நோக்கமாக இருக்கக்கூடாது. நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல கிட்டத்தட்ட 52 அதிகாரங்களை எழுதின இந்த நபர் தன்னை யார் என்றே சொல்லிக் கொள்ளாமல் தன்னை மட்டுப்படுத்தி கடவுளை மட்டுமே உயர்த்துகின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக, ஒரு படிப்பினையாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி கடவுளை உயர்த்துகின்ற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த முதல் 4 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர் அந்த சத்தியத்தை எழுதும் பொழுது மிக தெளிவாக அவர் எழுதுகின்ற ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகள். அது மாத்திரமல்ல, ஆரம்பம் முதல் கண்ணால கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே என்று சொல்லுகின்றார்.
அந்த லூக்காவினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எழுதினது மிக தெளிவான காரியங்களை எழுதுகின்றார். அவர் எழுதுகின்ற ஒரு காரியம் சத்தியமான ஒரு காரியம். அவர் எழுதுகின்ற காரியம் கடவுளை பற்றியதான இறையியல் கொண்ட காரியம். அவர் எழுதுகின்ற ஒரு காரியம் சரித்திர தொடர்புடைய ஒரு காரியம். அதான் நீங்க பார்க்கணும். அவர் எழுதுகின்றதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது சரித்திர தொடர்புடையது. அதாவது நம்ம நம்புகின்ற ஒரு காரியம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா இது சரித்திரத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாததெல்லாம் கிடையவே கிடையாது. சரித்திர தொடர்புடையது. நீங்க 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் இதை சொல்றாரு, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் என்று சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இவன் பேரு தான் ஆகஸ்ட் அப்படின்னு. ஆகஸ்ட் மாதம்லாம் நம்ம சொல்றோம். இந்த மனுஷனுடைய நாட்கள்ல தான் அவனுடைய பெயரை கொண்டுதான் ஆகஸ்ட் மாசம்லாம் வந்துச்சு. அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1ஆம் வசனத்துல திபேரியோ ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பங்கு தேசாதிபதியாகவும் கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசாதிபதியுமாகிய இத்துரேயாவுக்கும் திரோகோனியா நாட்டிற்கும் அதிபதியுமாய் லிசானியா காற்பங்கு தேசாதியுமாகிய அபிலேனேக்கு அதிபதியுமாய் அன்னா காய்பா பிரதான ஆசாரியமாயிருந்த காலத்திலே என்று சொல்லப்படுகின்றது. எவ்வளவு பேர் ஒரு சரித்திர பூர்வமான மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட. ஆக இந்த லூக்கா எழுதுகின்ற ஒரு காரியம் சரித்திர தொடர்புடையது. ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்ல. கிறிஸ்துவங்கிறது ஒரு கட்டுக்கதை கிடையாது. இல்லாதது நடக்காததை பத்தி பேசுறது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது நிஜம், உண்மை, நடந்த சம்பவங்கள். வேதாகமே எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழு வேதமும் சரித்திர பின்னணியோடு தொடர்புடையது. நடக்காததெல்லாம் அது பேசவே கிடையாது. என்ன ஆதாரம்? கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதற்கு சரித்திரபூர்வமான ஆதாரத்தோடு இந்த லூக்கா தனது நற்செய்தியை ஆரம்பிக்கிறார். அதான் நீங்க வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் அற்புதமான ஒரு காரியமா. முதல் 4 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிமுகமாக சொல்லுகின்ற இந்த அறிமுகத்தை குறிச்சு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு இலக்கிய நடையில எழுதப்பட்டது. ஒரே சென்டென்ஸா அது இருக்கக்கூடியது. இந்த அறிமுகங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேதைகள்னா அந்த அறிமுகத்தெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு படிப்பறியான மக்கள்லாம் ஒரு அறிமுகத்தை கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இந்த லூக்கா ஒரு கிரேக்கன், இந்த லூக்கா ஒரு புறஜாதியான், இந்த லூக்கா ஒரு படித்த ஒரு மேதை. ஆகவே ஒரு அறிமுகத்தோடு தான் எழுதுகின்ற நபர்கள் விளங்கி கொள்ளும் வண்ணமாக அதுல கூட தன்னை யார் என்று வெளிப்படுத்தாமல் தான் எழுதுகின்ற செய்தியினுடைய முக்கியத்துவத்தை முக்கியப்படுத்தி அவர் எழுதுகின்றார். அதுதான் அங்க மேன்மையான ஒரு காரியம். ஆக ஒரு அறிமுகத்திலும் கூட ஒரு கண்ணாறு கண்ட சாட்சிகள் தனக்கு ஒப்புவித்தது என்று சொல்லுகிறார். அது சொல்றாரு, இது தான் கண்டுபிடிச்சது கிடையாது என்று சொல்லுகிறார். இது தன்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல. திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் ஆரம்பம் முதல் ஒவ்வொன்றாய் கேட்டறிந்தது சரியான சத்தியத்தை கொடுக்க ஆவலா. ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது சரியானதை சொல்லணும். எப்பொழுதும் ஒண்ணு பேசுறோம் அப்படின்னு சொன்னா கூட அது எஃபெக்டிவா அது நடந்த விதமாக அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அதை சொல்ல வேண்டும். அதுதான் அதோடைய விஷயங்கள். அதான் அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு ஒப்புவித்த ஒரு காரியத்தை நான் தீக்கமா விசாரிச்சு அறிஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப திட்டமா நான் சொல்றேங்கிறார். ஆக இந்த அறிமுகத்திலும் கூட தன்னை பற்றி ஒன்றும் சொன்னாமல் அதனுடைய ஆசிரியராக இருந்த பொழுதும் தன்னை மறைத்து தான் சொல்ல வேண்டிய காரியத்திற்கு முக்கியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இந்த லூக்காவை குறித்து இன்னும் இந்த புஸ்தகத்துல காணும் பொழுது, இந்த லூக்காவை குறித்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு இறையியலாளர், இவர் ஒரு மருத்துவர், இவர் ஒரு போதகர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு 4 காரியங்கள் இவருக்கு மிக சிறப்பம்சம் முடியும். இவர் ஒரு எழுத்தாளர், இவர் ஒரு போதகர், இவர் ஒரு இறையியலாளர், இவர் ஒரு மருத்துவர். லூக்கா
தாம் பேரை எங்கேயுமே சொல்லல, இவர் பேரை எங்கேயுமே சொல்லல அப்படின்னு சொன்னா எப்படி இவர் தான் எழுதினார்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 2 சோர்ஸ் தான் இருக்கு. 2 சோர்ஸ், 2 வழிமுறைகள் தான் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு பாரம்பரியம், அடுத்தது வேதம். பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த வாய்வழி செய்திகள், தொடர்ச்சியாக நடக்கப்பட்ட சம்பவங்களை குறித்து சொல்றது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இந்த இடத்துலதான் இந்த கண்ணகி போட்டு உடைச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ இந்த இடமா அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி நம்ம டூரிஸ்ட் எங்கேயாவது டூர் போறப்போ ஒரு பிளேஸ்ல பாக்குறப்ப இந்த இடத்துல தாங்க அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இது பாரம்பரியம். ஆனா அதோட கூடுதலாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இது லூக்கா தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே அப்படின்னு சொல்றது போல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கூட தியோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கும் பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. நம்ம தியோபிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது தியோபிலஸ் அப்படின்னு சொல்றப்போ ஒரு பின்னணி ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு பெரிய ரோம் அதிகாரியாக இருந்திருக்கலாம். இவருக்கு கீழே இந்த லூக்கா ஒரு அடிமையாக இருந்திருக்கலாம். ஆக இந்த லூக்கா அந்த எஜமான இடத்துல நல்லபடியாக நடந்து கொண்டதன் விளைவாக அவனை விடுதலை பண்ணினதினுடைய நன்றி அறிதலுக்காக இந்த 2 புஸ்தகங்களையும் அவருக்கு எழுதுகிறார் என்கின்ற ஒரு பின்னணி. இன்னொன்று தியோபிலஸ் அப்படின்னா, தியோ அப்படின்னு சொன்னா காட், பிலாஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட், காட்ஸ் ஃப்ரெண்ட், கடவுளின் எழுதக்கூடிய புஸ்தகம் என்று இறையியலாளர்கள் வர்ணிக்கின்றார்கள். ஆக இது கடவுளை நேசிக்கின்றவர்களுக்காக எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். இதை எதன் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம் என்றால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய அடிப்படையிலும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய அடிப்படையிலும் நாம் பார்க்கலாம். ஆக அது மாத்திரமல்லாமல் இந்த 2 புஸ்தகங்களும் அப்போஸ்தலரால் எழுதப்படவில்லை. கண்ணார கண்டவர்கள் சாட்சியாக மக்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு காரியம். கண்ணார கண்டவர்கள் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு அப்போஸ்தலர்ல குறிச்சு அதை நான் இப்ப பேச வரல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசிக்கலாம். இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கிறாங்களா இல்லையா, அப்போஸ்தலர்னா யாரு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு குளறுபடி. ஆனா இந்த இடத்துல லூக்கா தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் மூலமாக கண்ணார கண்டவர்கள் தங்களுக்கு செய்தியை ஒப்புவித்தார்கள். அவர்கள் அந்த திருச்சபையினுடைய அஸ்திபாரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். திருச்சபையினுடைய மூளைக்கல்லாக கிறிஸ்துவும் அஸ்திபாரமாக யார் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களும். ஆக இவர்கள் மூலமாக கேள்விப்பட்டதை அவர் எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டோம். அப்ப இந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த அப்போஸ்தலருடைய முடிவு வரை, அந்த அதிகாரத்தினுடைய 28 அதிகாரம் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இவர் கண்ணால கண்டவராக இவர் இருக்கிறார். ஆக திட்டவட்டமான காரியங்களை, அது மாத்திரமல்ல இவர் பவுலோடு உடன் பயணியாகவே இருந்திருக்கிறார். பவுல் கூடவே ஒரு சென்று இருக்கிறார். ஆக மக்கெதோனியா தரிசனத்தின் முதல் பவுலுடைய கடைசி சிறையிருப்பு வரை, அந்த வீட்டுல ரோமாபுரியில வீடு வாடகைக்கு எடுத்து சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிற வரைக்கும், அது மாத்திரம் இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இரத்த சாட்சியாக மரிக்கும் வரைக்கும் இந்த லூக்காவின் கூடவே இருந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க அந்த விஷயங்கள் எல்லாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய கண்ணார கண்ட ஒரு சாட்சியாகவே லூக்கா இருக்கிறார். லூக்காவை பத்தி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொலோசியர் இருக்கிற நிருபத்துல நீங்க பாத்தீங்க, கொலோசியர் இருக்கிற நிருபத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எடுத்துக்கங்க கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு. நான் 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்டருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகின்றான்.
இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்கள், இவன் உங்களிடத்தில் வந்தால் அவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யூஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் விளையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்தவர்கள். இப்ப இவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, ஆகவே இவர்கள் யூதர்கள். இப்ப சொல்றாரு எப்பாபிராவும் இவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள், இவர்கள் புறஜாதியார்கள். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காக லவோதோக்கியருக்காகவும் ஏரபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சொல்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்லிக்கிறார்கள். இதுல பதங்களை கவனிக்கணும். அதுல அவர் சொல்றப்ப பதம் என்ன பதம், அந்த இடத்துல சொல்றப்ப பிரியமான வைத்தியனாகிய லூக்கா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் பிரியமானவங்க நம்ம சொல்றதெல்லாம் கிடையாது. ஆங்கிலத்துல ஒரு பதம் இருக்கு, பிலபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, பிலபட் ரொம்ப நேசிக்கிறோம், பிலபட் அப்படின்னு. அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பிரியமான அப்படின்னு சொல்றாரு. பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்லுகிறார். இந்த லூக்கா என்கின்ற அந்த வார்த்தை கிரேக்க பதம் லூக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கிரேக்க பெயராக இருப்பதனால் இவன் புறஜாதியார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த லூக்காவை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை 2வது மிஷனரி பயணத்தில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 2வது மிஷனரி பயணத்துல இந்த லூக்கா எங்க இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் அந்தியோகியால தான், முதல் மிஷனரி பயணத்தின் போது அந்தியோகியால தான் அவர் இருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எசுபியஸ் மற்றும் ஜெரோம் அப்படின்னு சொல்ற இவங்க 2 பேரும் அந்தியோகியா திருச்சபையினுடைய சபையினுடைய தலைவர்களாக இருந்தார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்துல அந்தியோகியால லூக்கா அப்போஸ்தலன் பவுலின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி 2வது மிஷனரி பயணத்துல அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவரை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இவரை மிக பிரியமானவங்க சொல்றப்ப, அந்த பவுல் சொல்றாரு அப்படின்னு சொன்னா பிரியமானவங்க அப்படின்னு சொல்றப்பெல்லாம் எல்லாரையும் பிரியமானவங்க சொல்லவே முடியாது. எல்லாரையும் பிரியமானவங்க சொல்ல முடியாது. சிலர் தான் பிரியமானவங்கன்னு சொல்ல முடியும். ஏன் பவுல் ஒரு பிரியமானவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்படி சிந்திச்சு பார்த்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பலவீனமான ஒரு மனிதன். பவுல் ரொம்ப பலவீனமானவன், அடிக்கடி வியாதிப்படுகின்ற ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்ல, இவர் போற இடத்துலலாம் அடியும் உதையும் வாங்கிட்டே இருப்பாப்புல. அடி உதையெல்லாம் வாங்கிட்டே இருப்பாப்புல. நீங்க நம்ம பார்த்த பகுதியில 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அங்க பிலிப்புல பாக்குறப்ப அவனை சிறையில போட்டாங்க, அடிச்சு ரத்த காயமா இருந்துச்சு, அவனை அனுப்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த மருத்துவர் என்ன செஞ்சிருப்பார், நிச்சயமா பக்கத்துல உட்கார்ந்து அவனுடைய காயங்களை எல்லாம் தொட்டு சுகமாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு. ஒருவேளை இந்த லூக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த லூக்கா சுவிசேஷத்துல அந்த நல்ல சமாரியன் போறப்ப ஒரு தீயவர்கள் கையில அடிபட்டு கிடந்த ஒரு யூதனுக்கு அந்த சமாரியன் செய்கின்ற அந்த நல்ல உதவியை போல இந்த இடத்துல இந்த லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவன் எழுதின வாழ்க்கையினுடைய பின்னணி தாற்பயங்கள் எல்லாம் தனது வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு. அதான் முதலாம் பிரபஞ்சம். 2வது பிரபஞ்சத்துல எழுதுற பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த எழுத்துக்களினுடைய சாராம்சம் இங்கு பவுல் வேதனைகளும் வியாதிகளும் படும் பொழுது அவனுக்கு நெருக்கமாக இருந்து, அதாவது அநேக நேரங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அநேக நேரம் அந்த கணவன் ரொம்ப டஃப்பா இருப்பான். வியாதிப்பட்ட உடனே அந்த மனைவி பக்கத்துல ஆறுதல் செய்யறப்ப அதான் அவன் சொல்லுவான், நிறைய இடத்துல கன்ஃபர்ஸ் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உனக்கு விரோதமா நிறைய பண்ணிட்டோமாங்க. அப்பதான் அந்த அன்பு புரிஞ்சுக்கொள்ளவே முடியும். அதனாலதான் இந்த இடத்துல இந்த லூக்கா அந்த இடத்துல சொல்ற அந்த பதம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படில புரியுதா அர்த்தம்? நேசிக்கிறீங்களா எல்லாரையும்? நம்ம கிறிஸ்தவங்கள் சொல்றோமா, நம்ம எல்லாரும் நேசிக்கிறோமா? நேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிளவடாக தான் எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் உங்களுடைய பாவங்களை தினந்தோறும் அவர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்.
இப்படிப்பட்ட கடவுளை உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. எவ்வளவு மோசமான நிலைப்பாட்டுல இருந்தா கூட, எவ்வளவு மோசமான பாவங்களை செஞ்சு விழுந்து போனா கூட விலவட தான் பார்க்கிறார். இஸ் மை பிலவட். அநேக நேரங்கள்ல இந்த உன்னத பாட்டு படிக்கிறப்பெல்லாம் சர்ச்சை அப்படியே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சபையை அப்படியே சொல்லுவாரு, சபையை நேசிக்கிறத போல. அதாவது அநேக நேரத்தில் எபேசி இருக்கிற நிருபத்தை நீங்க பார்க்கிறப்ப கிறிஸ்து சபையை நேசிச்சது போல கணவர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நம்ம இப்படி இருக்கிறோமா? இந்நேரத்துல ஏன் இந்த பவுல் அந்த லூக்காவை பிலவட் டாக்டர்னு சொல்ற? ஏன்னா பவுலினுடைய எல்லா விதமான வேதனைகளிலும் உணர்வுகளிலும் அந்த கூட இருந்து அவனுடைய காயங்களை கட்டினவர். அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிலோமோன்ல பார்க்கும் பொழுது 24வது வசனத்துல என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகின்றார்கள். 24 இது 2வது முறையாக இந்த பிலோமோன்ல அவர் சொல்றாரு, என் உடன் வேலையாளர் அப்படின்னு சொல்றார். யார? மார்க்கும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். யாரா அடுத்தது? உடன் வேலையாள், என் கூட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கின்றவர்களிலே ஒருவர். இதையும் கூட நான் திருப்பி அடுத்து யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடன் வேலையாள் அப்படின்னு சொன்னா யார் கூட உடன் வேலையாளா? தன்னோடு கூட உடன் வேலையாளா? எல்லா வேலைகளும் பவுலை போல செய்கின்ற ஒரு மனிதனாக இந்த லூக்கா காணப்பட்டார். வெறும் ஒரு எழுத்தாளன் மாத்திரம் கிடையாது. லூக்கா வெறும் எழுத்தாளன் மாத்திரம் கிடையாது. வாய்வழி செய்திகளை கேட்டு அறிந்து எழுதினவன் மாத்திரம் கிடையாது. எல்லா இடங்களிலும் அவரோடு கூட இருந்த ஒரு நபராக அவர் சொல்லப்படுகின்றார். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துல இவர் 6 வருஷம் விட்டுட்டு போயிருந்தார். 6 வருஷம் அந்த திருச்சபையினுடைய போதகராக லூக்கா பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு மறுபடியும் அழைத்து செல்கின்றார். 3வது மிஷனரி பயணம். உடன் வேலையார் இன்னைக்கு கிறிஸ்துவின் பணியை செய்வதற்கு நல்ல நபர்கள் தான் இன்னைக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து சிந்திச்சு பார்க்கிறப்ப அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது பரிசுத்த ஆவியான கடவுள் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த லூக்காவை பத்தி சொல்றப்ப உடன் வேலையால், இந்த உடன் வேலையாளுங்கிறப்ப எவ்வளவு பணிகள் தான் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு திருச்சபையிலாம் அப்படிலாம் கிடையாது. உலக வேலைக்கு மக்கள் நிறைய காரியங்களை செய்யறாங்க. உலக வேலைக்கு அதிகமான நேரங்களை கொடுக்குறாங்க. ஆனா கிறிஸ்துவின் பணியை நிமித்தமாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல இருந்து ஊழியர்கள் எழும்புறதே கிடையாது. அநேக திருச்சபையில ஊழியர்களை எழுப்பி இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தை கவர் பண்றதுக்கு, ஜனங்களை கிறிஸ்துவனிடமாக சேர்க்கிறதுக்கு மக்கள்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு அதாவது திருச்சபை அப்படிங்கிறது ஒரு சோசியல் ரெகக்னிஷன் பீப்புளுக்கு. ஒரு சுய திருப்திக்காக வர்றது, நான் கிறிஸ்துவங்கிறதுக்காக திருச்சபைக்கு வர்றது, இல்லாட்டி இங்க வராம போன ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறது. திருச்சபைக்கு வரலன்னா அந்த வாரம் முழுசு எனக்கு சரியில்லைங்க, அதுக்காக திருச்சபைக்கு வந்துட்டு போறது, இதெல்லாம் கிரிமினல் வேஸ்ட். அதெல்லாம் கிறிஸ்தவம் அப்படிங்கிறப்ப இன்னும் கூடுதலானது. கிறிஸ்துவுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சு வாழக்கூடிய ஒரு காரியம். இந்த இடத்துல இந்த புறஜாதியானாகிய இந்த லூக்காவை குறித்து நான் சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். தனது வாழ்க்கைய இந்த மனுஷனோடு உடன் வேலையாட்களாகவே தான் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவின் நிமித்தமாகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபர். எத்தனை பேர் இங்க திருச்சபையில கிறிஸ்துவுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க? கிறிஸ்துவ நிமித்தமாக இந்த இவ்வளவு பெரிய தேசத்துல கடவுள் என்னை வச்சிருக்கிறார், இந்த தேசத்தினுடைய மக்களுக்காக நான் ஊழியம் செய்யறதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நீங்க சொல்லி சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நான் திருப்பி இப்படி சொல்லலாம், உங்கள் தேவன் உங்கள் வயிறாக இருக்கலாம். ஒருவேளை நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், என்னுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும், இதற்கு கடவுள் எனக்கு உதவி செய்தால் போதும். இதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவத்தினுடைய நிலைப்பாடு. ஒருவேளை உங்களுடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அடுத்ததாக இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, என் கூட 2 தீமோத்தேயு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு.
4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்றாரு. 10ஆம் வசனத்துல 4:10 சொல்றாரு, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். ஒருத்தன் ஓட்டான், கூட இருந்தவன் ஓடிட்டான். பிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார். என்னவா? லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார். இது எப்ப சொல்றாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப பவுலுடைய வாலிப நாட்கள்ல கிடையாது. பவுல் வயசாகி, அதாவது 8ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நான் சாக போற நாட்கள்ல சொல்றாரு. நான் சாக போற நாட்கள்ல லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். This is what commitment is. வாழ்க்கையினுடைய அர்ப்பணிப்பு அப்படின்னு சொன்னா இது மாத்திரம் தான் அர்ப்பணிப்பு, வேற எதுவுமே அர்ப்பணிப்பே கிடையாது. ஒரு புறச்சாதியான ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவ அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தையின் மூலமாக கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு தனது வாழ்க்கைய அந்த கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய பெரிய காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அப்போஸ்தலன் கூட கிடையாது. கையில ஒரு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் கூட ஒன்றும் நடந்ததெல்லாம் கிடையாது. பவுல் அடிக்கப்படுறப்ப இவர் வேடிக்கை பார்த்தவர். அடிபட்டு வந்தோன்னு ஒரு காயத்தை தொடச்சி காயத்தை கட்டவர். பவுல் எவ்வளவு தூரம் தான் நடந்து போனாலும் அவ்வளவு தூரம் அவர் நடந்து போயிருக்கிறார். பவுல் எங்கெல்லாம் போனாரோ அவருக்கு பின்னால சொல்லுவாங்க, எள்ளு காயுது அப்படிமா. ஆனா அந்த மனுஷன் தனது வாழ்க்கையில அந்த அந்த மாபெரும் பணியினுடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்ச ஒரு மனுஷர். பவுலினுடைய உன்னதமான அந்த மகத்துவமான கடவுள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பக்கத்துல உத்வேகமாக இருந்து அவனுடைய எல்லா விதமான வேதனைகளிலும் சோதனைகளிலும் இக்கட்டுகளிலும் பிரச்சனைகளிலும் கூடவே இருந்து அவனுக்கு ஆறுதல் அளிச்சு கொண்டு கடைசி வரைக்கும், ஒரு நாள் கூட பாக்கி இல்லை, கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருந்த ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம செய்கின்ற ஒரு காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு மட்டும் யோசித்து பாருங்க. செய்கின்ற எந்த பணியிலையும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. இல்ல, நான் வாழணுங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாவே இருக்குது. நான் வாழணும், நான் சுகமா இருக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் தான் எனக்கு முக்கியம், கிறிஸ்து முக்கியம்லாம் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் முக்கியம் இல்ல. இந்த மனுஷனை குறிச்சு நான் சிந்திச்சு பார்க்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். 2வது பயணத்திலிருந்து அவர் அப்படி தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அவர் சிறைப்பட்டு எருசலேமுக்கு போறாரு. எருசலேம்ல சிறைப்படுறாரு. செசரியால 2 வருஷம் இருந்தாரு. செசரியால 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறப்ப இந்த லூக்காவும் கூட இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, ராயனுக்கு அபயமிட்ட பொழுது அந்த இடத்துல இருக்கலாம், அவனோடு கூட சிறைச்சாலையில இருக்கான். அவன் பிரச்சனை முடிகிற வரைக்கும் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனை பார்க்கலாம். லூக்கா அவனோடு கூட இருந்தான். அங்க இருந்து அவன் கப்பல்ல ஏற்றி ரோமாபுரிக்கு அனுப்புறாங்க. அந்த கப்பல்ல லூக்கா இருக்கிறார் கூட. அங்க பெரிய புயல் அடிச்சிச்சு, அந்த புயல்ல லூக்கா இருந்தாரு. கப்பல் உடைஞ்சிச்சு, அதுல லூக்கா இருந்தாரு. மிலேத்து பட்டணத்துக்கு போனாங்க, அங்க பாம்பு கடிச்சு கூட அங்கேயே இருந்தாரு. அங்கேயிருந்து திருப்பி கப்பல் ஏறி அங்க லூக்கா கடைசி வரைக்கும் இருக்கிறார், ரோமாபுரிக்கு அங்கேயே இருக்கிறார் லூக்கா. யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிருப்பாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிருப்பாங்க அறிவு கட்டின வரைக்கும். என்ன வாழ்க்கை இது? நான் கூட அடிக்கடி நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு நான் கிறிஸ்துவனுடைய பணியை நான் செய்யறேன்னா இல்ல. வெக்கமா இருக்கு, ஒரு பக்கம் அவமானமா இருக்கு. இப்படி ஒரு மனுஷனா? இவன் பெரிய ஒரு பிரசங்கியாகவே இவங்க சித்தரிக்கப்படல. ஒருவேளை ஒரு போதகராக இருந்து அறியப்படாமலே போனாலும் கூட, வேதத்தில் அவனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே இல்லாம போனாலும் கூட அவனுடைய அர்ப்பணிப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு திருச்சபைகள் அப்படிப்பட்ட நபர்கள் காணப்படவே இல்லை.
நம்ம சுவிசேஷம் சொல்றோம், ஏன் சொல்றோம்? இது நான் திருப்பி கேட்கக்கூடிய கேள்வியா. நான் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நான் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், இல்லாட்டி ஒரு VBS எடுக்கிறேன், நான் எதுக்கு நான் எடுக்கிறேன்? அது ஒருவேளை ஒரு பொழுதுபோக்கா, இல்லாட்டி மன திருப்தியா? நான் ஏன் செய்கின்றேன்? நான் செய்கின்ற பணி நான் ஏன் செய்கின்றேன்? இல்லாட்டி எனக்கு ஒரு புகழை சேர்க்கக்கூடிய ஒரு பணியா? அடிக்கடி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே இந்த புகழுக்காக இந்த பணியை நான் செஞ்சிடக்கூடாது, மேன்மைக்காக பணியை செய்யக்கூடாது. மேன்மைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்கிட்டையும் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லை. அவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நான் பாக்குறேன். ஆனா இந்த லூக்காவை பாக்குறப்ப அவர் சொல்றாரு லூக்கா மாத்திரம் என்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறார். ஒரு வயசான நாட்கள்ல சாக போற ஒரு நிலைப்பாட்டுல இருந்துட்டு அவர் சொல்றாரு, ஒரு மனசு எப்படி இருந்திருக்கும் லூக்கா மாத்திரம். அவர் சுத்தி நீங்க அந்த எபேசுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அருமையான அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எவ்வளவு பேர் அவர் கூட இருந்தாங்கன்னா பார்க்க ஆச்சரியமான காரியம். இருபதாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்துல, பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயர் அரிஸ்தருக்கும் செக்கோன்னும் தெர்பயனாகிய காயவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டானாகிய தீகிக்கும் துரோப்பியமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழிதுணையாக வந்தார்கள். இப்ப கடைசியில் எங்க பாக்குறப்ப 2 தீமோத்தேயில 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாக்குறப்ப லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். லூக்கா மாத்திரமே கூட இருக்கிறான். அந்த பயணம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பயணம், என்னென்னலாம் நடந்திருக்கும்னு யோசித்து பார்த்தா அதெல்லாம் பயங்கர கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகள்லாம் அந்த கொரிந்தியர்ல அவர் சொல்றாரு. அது கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, 11ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் இலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லறால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், மனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இதெல்லாம் யார் இருந்திருக்கா? அவ்வளோவே இந்த மனுஷன் கூட இருக்கிறதால திஸ் இஸ் கமிட்மெண்ட். இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட அந்த ஐக்கியம்லாம் காணப்பட மாட்டேங்குது. காசு இருந்தா புருஷன், காசு இல்லைன்னா புருஷன் இல்ல. யோபு மனைவி போல சரீரம் நல்லா இருந்துச்சுன்னா புருஷன், சரீரம் நல்லா இல்லைன்னா புருஷன் தேவையில்லை. இந்த மனுஷன் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம், அதாவது இதுதான் இந்த ரியல் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில செய்து முடித்த அந்த பணியினுடைய உன்னதமான காரியங்கள் தான். இந்த லூக்காவை குறிச்சு நான் சிந்திச்சு பார்க்கிறப்ப, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைய முழுசுமா எழுதி இருக்கிறார் லூக்கால. அவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்ததுலேருந்து ஒரு சிலுவையில மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகம் போனது வரைக்கும் அவர் எழுதி இருக்கிறார். அவர் மறுபடியும் வருவேன்னு சொல்றது வரைக்கும் எழுதியிருக்கிறார். இதை அவர் தனது வாழ்க்கையில அபியாசப்படுத்துறதுனால, இதனுடைய சாராம்சத்தை உளபூர்வமாக உணர்ந்தது நிமித்தமாக தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில செய்யப்படுச்சு. இந்த கமிட்மெண்ட், இந்த அர்ப்பணிப்பு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை அதாவது இயேசுவை குறிச்சு கேட்க 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 இந்த மனுஷனோட வாழ்க்கை முழுசும் மாறிப்போச்சு. எந்த சூழ்நிலைக்கும் தன்னை விட்டு கொடுக்க ஒரு ஆயத்தமாயிட்டார். அவர் கடவுளை இவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்கிறப்ப நான் இது செய்யல அப்படின்னு சொன்னா நான் என்னங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக அவர் வந்துட்டார்.
அதான் சொல்றாங்க, நீங்க வேதம் படிச்சு அந்த வேதத்தினுடைய ஆழங்களையும் சாராம்சங்களையும் கிறிஸ்துவனுடைய பணிகளையும் நம்ம உணரும் பொழுது ஒரு மனுஷன் கிறிஸ்துவ போல மாறணும். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஈகோ, நிறைய பேசுறது கூட கஷ்டப்படுவோம், அப்படி மன்னிக்கவே மாட்டோம், முகத்தை திருப்பிட்டு போயிருவோம், கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் இந்த லூக்காவுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. கம்ப்ளீட்டா அப்படியே எராடிகேட், அப்படி சுத்தமா அப்படியே எப்படி வாழ்ந்துருப்பாருன்னா அது அவ்வளவுதான். அது இயேசுவை போல அப்படி ஒரு வாழ்க்கை, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய திருச்சபைகள்ல காணப்பட்டாதான் சுவிசேஷம் நல்லா போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சுவிசேஷம் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப இல்லை. இன்னும் நீங்க கூடுதலாக சிந்திக்க முடியும், இன்னும் அநேக காரியங்களை சிந்திக்க முடியும். இன்னும் நீங்க சிந்திச்சு பாருங்க, வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, வேதத்தோடு அர்ப்பணிச்சு பாருங்க, வேதத்தை அதிகமா படிங்க. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு 52 அதிகாரங்கள்ல எழுதி தன்னை பத்தி பேரே சொல்லாம 3 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, லூக்கா வைத்தியன்கிறாரு, லூக்கா என்னுடைய உடன் ஊழியன்கிறாரு, லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 வார்த்தைனாலும் 3 வார்த்தை நச்சுன்னு அப்படி இறக்கியிருக்காரு. எனக்கு பிரியமான லூக்காங்கிறார். அடுத்து சொல்றாரு என்னுடைய உடன் ஊழியன்கிறாரு. அதோடைய பாதிப்பு சொல்றாரு, பின்னால சொல்றாரு லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கான், சாவ போற இடத்துல கூட போய்விடுற. என்ன மாதிரியான அர்ப்பணிப்பு யோசிச்சு பாருங்க. அந்த தாக்கம் அது கிறிஸ்துவினால் ஏற்பட்ட தாக்கம், கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினால் லூக்காவினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பினுடைய விளைவு. இயேசுக்காக நான் வாழ்ந்து முடிக்கணும், எல்லாத்தையும் என்னால சகிச்சுக்க முடியும், எதையினால சகிக்க முடியாது. இந்த பிரதிபலிப்புகள் இயேசுவை பார்த்து அந்த பவுலை பார்த்து அந்த லூக்கா, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகி. அதேதான் அந்த லூக்கா. நான் அப்படியே பவுல் அவன் பின்பற்றுவான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக பட்ட அந்த பாடுகள் எல்லாம் அவன் பார்க்கிறான். என்னன்னா அந்த மனுஷன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், எப்படி வாழ முடிஞ்சு? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இப்படி எல்லாம் வாழ முடியுமா? ஆகவே அந்த லூக்கா தன்னை முழுமையாக தன்னை இழந்தான் என்று பார்க்கிறோம். இழக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? இயேசுவை சொல்றதுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சிந்திச்சு. இன்னைக்கு இந்திய தேசத்துல சுவிசேஷம் போகணும்னா பவுலை போல லூக்காவை போன்ற அர்ப்பணிப்புள்ள நபர்கள் அவசியம். இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க எப்படின்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு மட்டும் சிந்திச்சு பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்காக என்னத்தை அர்ப்பணிச்சிருக்கீங்க, கிறிஸ்துவுக்காக நீங்க என்னத்தை இழந்திருக்கீங்க மட்டும் யோசித்து பாருங்க. நான் லூக்காவை போல நான் இருக்கிறேன். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளை தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் மக்களுடைய இருதயத்தில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.